எங்கள் பரலோக தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஊரா பாபா நா சந்தூரா தியான்காராபா வானாதி வானங்களிலே சிறந்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. மகிமை பொருந்தியவரே, மாட்சிமை நிறைந்தவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சேரக்கூடாத ஒளியில வாசமாய் இருக்கிறவரே, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கவரே, ராஜாதி ராஜாவே, சர்வ லோகாதிபதியே, சர்வ சிருஷ்டிகனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் தெரிந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகளை தாகத்தை தீர்க்க வனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திர வெளியில ஆறுகளையும் உண்டாக்குகிறவரே உமக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஆவியானவருடைய ஆண்டவரே அனுகிரகங்களை எங்களுக்கு தாருங்க தகப்பனே. ஆவியானுடைய வல்லமைகளை நிராப்பட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஓ ரபா ஹத ரபா ஷல ரகா ஓ ஷல நிகலத ஹஸ்ஸபுலோதன அப்ரகோதருது ஹந்தனேதி நிஹஸ்ஸபுலோத ரக்கரதி யங்கர பௌஷ்யா. ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 நன்றி. எல்லா மாந்திரிக வல்லமைகள் எரிந்திடணும், பிசாசின் கிரியைகள் எரிந்து போகணும், பாவத்தின் ஆவிகள் சுட்டரிக்கப்படணும். இந்த சான்ஸ்ல இல்ல அடுத்த கார்பெட்ல இல்ல மேட்ல ரத்தத்தை தெளிக்கிறோம் ராஜா. உஷப ரப ஹப ரப ஹப உள்ள நுழையும் போதே தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. உஷப ரப ஹப ரப ஹப ரப ஹப உஷல ரிகலத ஹந்தரபா ரிஹன்சுபலோத ரக்கரதி யங்கரபனா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. ஓ ஹனதன ஹபரபா உஷப்தனி கன்சுபலோத ரக்கரதி யங்கரபா ரிமக்கரதி யாதுரிக பாபா தியங்கரபா. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போ ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர், காட்டில் புஷ்பத்தை ஓடு தூவித்தீர். கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர், காட்டில் புஷ்பத்தை ஓடு தூவித்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. ஆடையாகார் தீமையெல்லாம் அன்றென்று தந்தெம்மை ஆதரித்தீர், அன்றென்று தந்தெம்மை ஆதரித்தீர். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போ ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. குருவி பறவை வானம் பாடியே, கவலையின்றி பறந்து பாடுதே. குருவி பறவை வானம் பாடியே, கவலையின்றி பறந்து பாடுதே. அல்லேலூயா அல்லேலூயா. அற்புதமான சிருஷ்டிகரே, அந்த விசுவாச கற்றறிந்தோ, அந்த விசுவாச கற்றறிந்தோ. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போ ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. நன்மைகள் கர்த்தர் செய்தீர், கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர், கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். அல்லேலூயா
ஊரபத சந்துரதிய கரபல ஊரபல மஹதுரிதி கமௌரதிய கரபா ஓஷல குருதிதி கமௌரதிய கரபா. இன்னும் வர பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வருவீராக, தடைகளை மாற்றுவீராக. பெதஸ்தா குளம் எப்பொழுது கலக்கப்படுமோ என்று காத்திருந்த பிள்ளைகள் எப்படி ஆண்டவரே சுகம் பெற்றார்களோ, முந்தி வந்த இந்த பிள்ளைகளுக்குள் உங்களுடைய அபிஷேகம் இறங்கி, அக்னி இறங்கி, ஜீவனுள்ள ஆண்டவரே தேவனுடைய பிரசன்னம் இறங்கி, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கி, எப்பேற்பட்ட வியாதியா இருக்கலாம், பாவமாய் இருக்கலாம், பாரம்பரிய கட்டுகளாய் இருக்கலாம், பிசாசின் கிரிகளாக இருக்கலாம், வேறெந்த தீய கிரிகளாக இருக்கலாம், இப்பொழுது சுகம் பெறுவார்களாக. ஆவியில ஆத்துமாவில சரீரத்தில் சுகம் பெறுவார்களாக. ஆவியானவரோடு ஒரே இருதயமாய் இணைந்து துதிக்க, ஆராதிக்க, வார்த்தைகளை கேட்க, அதன்படி நடக்க தங்களை அர்ப்பணிக்க. விமானபா சந்தரபா உஷபா ஹஸ்லி தினி கரந்தனா உதுனி கரந்தன தியா கரபா. விசேஷித்து இவர்களை ஆசீர்வதிப்பீராக. உங்க பிள்ளைகளை இன்று அபிஷேகிக்கிற விதம், இன்று ஆசீர்வதிக்கிற விதம், இன்று ஆண்டவரே பாத்திரங்களை நிரப்புகிற விதம், அல்லம வரங்களால கிருபைகளால் அலங்கரிக்கிற விதம். ஆண்டவரே லேட்டா வருகிற பிள்ளைகளையும் ஆண்டவரே நாங்கள் வர வேண்டுமே என்று வாஞ்சையோடு தாகத்தோடு வரக்கூடியவர்களாய் மாற்றட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. எல்லா வகையான ஒழுங்குகளோடு கர்த்தாவே இந்த ஊழியம் நடந்து முடித்துமை மகிமைப்படுத்தும் காலங்கள், நேரங்கள், நிமிஷங்கள், வினாடி வரைக்கும் கர்த்தர் கிருபை எங்களோடு இருப்பதாக. நாளை ஆசீர்வதித்து தாரும். இந்த கரப்பிள்ளைகளை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாள் நாம் யார் அப்படிங்கிற தலைப்பில் தேவ செய்தியை நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளில் தேவ சமாதானத்துக்கு பாத்திரரானவர்கள் நம்ம யாருன்னு சொன்னால் கர்த்தருடைய சமாதானத்திற்கு உரியவர்கள், அதை பெற்றுக்கொள்வதற்கு உரியவர்கள் என்கிற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். நான் சமாதானத்தை உங்களுக்கு வைத்துவிட்டு போகிறேன், எனது சொந்த சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுப்பது போல இல்லாமல் நான் வித்தியாசமான சமாதானத்தை கொடுக்கிறேன். ஆகையால் உங்கள் மனம் கலங்காமல் இருக்கட்டும், அஞ்சவும் வேண்டாம். இது ஒரு டிரான்ஸ்லேஷனில் வருது. நம்முடைய நார்மல் டிரான்ஸ்லேஷனில் இப்போ வாசிக்க கேட்கலாம். வாசிங்க. மைக்கில் வாசிக்கிறீங்களா? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சொந்த சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அந்த டிரான்ஸ்லேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா சில பேர் பேரண்ட்ஸ்லாம் என்ன செய்வாங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொத்துக்களெல்லாம் சம்பாதிச்சு வச்சுட்டு போவாங்க, நகையெல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. சில பேருக்கு அதெல்லாம் கொடுக்கறதுக்கு இருக்காது. ஆனால் அவங்க புது வாழ்க்கை, ஒருவேளை அவங்க கர்த்தருக்குள்ளே இருந்தாங்கன்னா தங்களுடைய குடும்பத்துக்கு என்ன செய்வாங்க, நல்ல கிருபைகளை சம்பாதிச்சு, இரக்கம் செய்து, நல்லது செய்து, தேவனுடைய மேலே அன்பு கூர்ந்து 1000 வருஷம் வரைக்கும் அவருடைய கிருபை என்ன செய்யுமா, தொடருமா. என்னில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிற தேவன். அப்போ அந்த இரக்கத்தை பெற்று வைத்துட்டு போவாங்க. பாவமான காரியத்தில் சம்பாதிக்க மாட்டாங்க. கஷ்டமாக இருந்தாலும் ஒருவேளை தரித்திரம் வறுமையெல்லாம் விடமாட்டாரு. ரொம்ப பெரிய அளவில் பெரிய கோடீஸ்வரங்களாக ஒருவேளை அப்படி இப்படி இல்லாமல் போனாலும், சொத்துக்களை பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாமல் போனாலும் கிருபைகளை சம்பாதிச்சு வச்சுட்டு போவாங்க, இரக்கம் செய்வாங்க, பலருக்கு கொடுத்து உதவுவாங்க, இப்படிலாம் இருப்பாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை கொடுத்துட்டு போனார்? என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் கொடுத்து விட்டு போகிறேன். எத்தனையோ சிலுவையில் நமக்காக எல்லாம் செய்து முடியும்
முடித்தவர். அவர் சொல்கிறார், என் சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுத்து விட்டு போகிறேன். அவர் சமாதானம் எப்படி வந்தது? அவர் பாடுபட்டு, அவர் நொறுக்கப்பட்டு, அவருடைய சரீரத்தில் தழும்புகளை ஏற்று, நிந்தனைகள் அவமானங்களை ஏற்று, நமக்காக அவர் பாளையத்திற்கு புறம்பே அவமானப்படுத்தப்பட்டு, அவர் தன்னுடைய சரீரத்திலே அந்த தழும்புகளால், அவருடைய ஆத்துமாவிலே தழும்புகளால் இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறார்? சுகப்படுத்துகிறார். அவர் சொல்றாரு, அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் சமாதானத்தை, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன். இது குறித்து நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது யோவான் 20:19 முதல் 23 வசனங்களில் நாம் வாசிக்கும் போது இந்த நமக்கு தெரிந்த பகுதி தான். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்கள் என்ன செஞ்சாங்களாம்? கதவை பூட்டிக்கிட்டு பயந்திருந்தார்களாம், யூதர்களுக்கு பயந்து. அந்த நேரத்தில் இயேசு என்ன சொல்றாரு? உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்றாரு. அந்த 19ஆம் வசனத்தை வாசிப்போம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு சமாதானம் என்றார். மறுபடியும் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, இதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவரை யார் கொடுத்தது? இயேசு தான் கொடுத்தார். அவர் என்ன சொன்னார்? ஊதியின் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் பிதா அனுப்பினது போது நான் வந்தேன், அது மாதிரி இப்பொழுது உங்களை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறேன், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஊதினார் என்று பார்க்கிறோம். ஊதும் போது என்ன செஞ்சுச்சா? ஆவியானவருடைய வல்லமை சீஷர்களுக்கு கிடைத்தது. அது மட்டும் இல்லை, அந்த சமாதானத்தை காத்து கொள்ளுகிறதுக்காக சீஷர்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு? எவர்களுக்கு மன்னிக்கிறீர்களோ பாவங்களுக்கு, அந்த பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கும். எவர்களுக்கு நீங்கள் பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அவர்களுக்கு மன்னியாது இருக்கும் என்று சொன்னார். எதுக்காக நாம் மன்னிக்கிறோம்? மறுபடி ஏன் உங்கள் குடும்பத்தில் உள்ள கணவனையோ மனைவியோ பிள்ளைகளையோ பெற்றோரையோ ஏன் மன்னிக்கணும்னா, நாம் ஆசீர்வதிக்கப்படும்படி, நமக்கு தேவன் கொடுத்த இந்த பிரத்யேகமான சமாதானத்தை காத்து கொள்ளும்படி மறுபடி நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? மன்னிக்க வேண்டி இருக்குது. மன்னிக்க மாட்டேன்னு சொல்லும்போது அது கசப்பான வேர் என்ன செய்து அந்த முழு குடும்பத்தையும் பாழாக்கி போட்டுவிடும். ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது மத்தேயு 10:34 முதல் 42 வசனங்களில் கூட நம்ம வாசிக்கிறோம். நம்மலாம் நினைப்போம், எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றதுக்கு சாதகமற்ற சூழ்நிலை இருக்குது என் குடும்பத்தில் அப்படி நினைப்போம். ஆனால் இயேசு என்ன சொன்னார்? வாசிப்போம். 34ஆம் வசனத்தை எடுக்கிற வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். வாசிக்கிறேன். மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நம்ம வரும்போது முழு குடும்பமும் அந்த ரட்சிப்புக்குள்ளாக வரும் மட்டும், முழு குடும்பமும் ஆவியானவரின் ஆளுகைக்கு கீழாக ஒப்பு கொடுக்கும் வரைக்கும், அப்படியே வந்தாலும் ஒருவரை தங்களிலும் மேலாக யார் அந்த குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் கனப்படுத்தும் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சமாதானம் இருக்க சான்சஸ் இல்லை. ஒருத்தருக்கு விரோதமாய் ஒருத்தர் செயல்படுவாங்க. எப்போ ஒரு கணவன் மனைவி அங்கீகரிக்கலையோ அந்த முன்னேற்றம் எப்படி இருக்காது? மனைவி மூலம் அந்த முன்னேற்றம் முழுமையாகாது. அப்படிதான் ஒரு கணவனை அங்கீகரிக்காத ஒரு மனைவி, அவங்க மூலமாக அந்த கணவன் தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரிதான் எல்லா உறவுகளும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிரிவினை உண்டாக்க வந்தேன். சரி, பிரிவினை வருது, போராட்டம் வருது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் முன்பு நீங்கள் என்ன செய்ய, சமாதானம் ஆயிருங்கன்னு சொல்லுது.
அப்போ அதனால தான் நம்ம சமாதானமாக ஆகுறோம். நீங்கள் ஆகுறீங்க உங்கள் குடும்பத்தாரோட, உங்களை கணவனோட, மனைவியோட. 36ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனுக்கு அவன் வீட்டானே சத்துரு. அப்படின்னா எப்படி தான் அந்த சமாதானத்தை காத்துக்கொள்றது அப்படின்னா, எல்லாரிலும் மேலா என்ன செய்யணும்? இயேசுவை நேசிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, எந்த உறவாக இருந்தாலும் சரி, நீ எனக்கு மேலாக நீ நேசிச்சீனா எனக்கு பாத்திரம் அல்ல. வாசிப்போம். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. நேசிக்கிறது தப்புல, என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறது. அடுத்தது மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனை மகளை நேசிக்கணும், பேர பிள்ளைகளெல்லாம் நேசிக்கணும். ஆனால் ஆண்டவரிலும் அதிகமாய் நேசிக்கிறோமா? பாத்திரன் அல்ல அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஆண்டவர் சமாதானம் தரேன்னு சொல்லிட்டாரு, அதான் பொக்கிஷன் சொல்லிட்டாரு, சொத்துன்ட்டாரு. அப்போ ஏன் நான் என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள்னா, உலகத்தில் உபத்திரவம் இருக்க தான் செய்யும். வாழ்க்கிற வரைக்கும் போராட்டங்கள் உண்டு. நம்மளெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டால் நம்ம என்ன ஆகும் பார்த்தீங்களா? தேவனையே தேட மாட்டோம். இன்னைக்கு ஒரு சிலர் நல்லா குளிர் காஞ்சிட்டு இருக்கிறாங்க, யாரோ ஒரு சிலர் ஜெபத்திலையும் உபவாசத்துலையும் ஒரு சிலர் குளிர் காஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது ரொம்ப நாளைக்கு செல்லுபடி ஆகாது. தனித்தனியாக தேவனை தேட வேண்டிய நேரம் கர்த்தரை வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் எப்படி சமாதானத்தை காத்துக்கொள்ளுகிறது அப்படின்னு சொன்ன தேவன், உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு தினமும் என்னை பின்பற்றி வா. அந்த சிலுவையை சுமக்கும் போது என்ன ஆகும்? சீஷன் ஆகலாம், பொறுமை வரும். சிலுவை சுமப்பத நான் சிந்தையே மாறிவிடும். சிலுவை சுமப்பதினா சிந்தையே மாறிவிடும். நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். அப்போ சிலுவையை சுமக்கும் போது என்னால் அழாமல் இருக்க முடியல. சில பேர் பார்த்தீங்களா, யாராவது கேட்டாங்கன்னா உடனே கண்ணீர் விட்டு அழுதுருவாங்க. ஏன்னா அவங்க இருதயம் உடைக்கப்பட்ட இருதயம். அந்த உடைக்கப்பட்ட இருதயம் காயம் கட்டப்பட வேண்டும். எரேமியா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எப்படி காயம் கட்டப்பட முடியும்? தனியாக ஆண்டவரோட பேசுறது, எப்போதும் ஆவியில நிரம்பி ரிமர ஹஷத நம ஹசலபா உலஹதரத ஹசபரபா ஹதுரா உஹம்சபரபா உதுரதியாங்கரபா ஆவியானவரோடு எப்போதும் எப்போதும் இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, அதுதான் காயம் கட்டப்பட முடியும். வாசிப்போம். கீழையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தியம் அங்கே இல்லையோ, பின்னே ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொத்தமடையாம போனாள்? தேவனுக்குள்ள சமாதானம் இருக்குது. அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவரோடு தனியா பேசணும். எவ்வளோ காயப்படுத்துறாங்க உள்ளத்தை, எவ்வளோ நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கலை. பல காலம் நம்ம ஆண்டவருக்கு காத்திருந்து காத்திருந்து இன்னைக்கு நடக்கும், நாளைக்கு நடக்கும், நாளைக்கு நடக்கும். ஏன் நடக்கலை? அது இல்லை, ஆண்டவரோடு கூட பேசி அவருடைய சித்தத்திற்கு காத்திருக்கும் போது தேவன் நிச்சயமாய் நம்மை அவமானப்பட விடவே மாட்டார். தேவரீர் சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட காலங்களுக்கும் சமமாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் அப்படியே செய்ய வல்லவர். ஆமென் என்று சொல்லுவாமா? அப்படியே செய்வார். அப்ப தேவனுக்குள் சமாதானம். முதல்ல
தேவன் மூலமாக நமக்கு தேவனின் சமாதானம், தேவனுக்குள் சமாதானம். அடுத்ததான் நம்ம வாசிக்கும் போது தேவன் மூலம் சமாதானம். யாருக்கு தெரியுமா? மத்தேயு 10 எடுத்து வச்சுக்கோங்க, 12 முதல் 15. யாருக்கு அப்படின்னு சொன்னா நீதிமான்களுக்கு சமாதானம். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. துன்மார்க்கனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா? கடல் அல்ல அடிக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை. ஆனா நீதிமானுக்கு சமாதானம். வாசிப்போம் 10 முதல் 13. ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அபாத்திரராய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களுக்கு திரும்ப கடவது. இந்த இடத்துல பார்க்கிறோம், ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது, இதை இன்னொரு விதத்துல கூட சொல்லலாம், தேவனுடைய ஊழியத்தை செய்யும் போது, தேவனுடைய ஊழியத்தில் ஆண்டவரை சுமந்து கொண்டு போய் ஒரு இடத்துல சுவிசேஷம் சொல்லும்போது, ஒரு வீட்டுக்குள்ள அழையா விருந்தாளியா உள்ள போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த சத்தியத்தோடு போனால் 2 மடங்கு சமாதானம். அப்படிதானே? அழையாத விருந்தாளி. சில பேர் நம்மளை பார்க்குற பார்வையை, உங்களை யார் கூப்பிட்டது, ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க பாருங்க. ஆனால் நம்ம ஜெபிச்சு ஆயத்தமாயிட்டு அவங்கள ஆசீர்வதிக்கிறது தான் போயிருப்போம், வேற எதுக்கும் போயிருக்க மாட்டோம். ஆனால் அப்படி போகும்போது தேவ பிரசன்னத்தை சுமந்து கொண்டு வருகிற ஒருத்தர் அங்கீகரிக்கலை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன செய்யுங்க, போகும்போது என்ன கொண்டு போகக்கூடாது, கலகத்தை கொண்டு போகக்கூடாது. சில பேர் வீட்டுக்குள்ள நுழையும் போதே கலகத்தையே கொண்டு போவாங்க, சண்டையே கொண்டு போவாங்க. அவங்க பிரசன்னமே அதுதான். ஆசீர்வாதத்தை சுமந்து கொண்டு வரமாட்டாங்க, சமாதானத்தோடு வரமாட்டாங்க, சண்டை போடுறதுக்குன்னே வருவாங்க. அப்படி இல்லை, ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா? சமாதானத்தை சுமந்து கொண்டு போக வேண்டும். நீங்க சொல்லுங்க, பீஸ் பி வித் யூ, சமாதானம் உங்களுக்கு, சமாதானம், ஏகவா ஷாலம் ஷாலம் ஷாலம்னு வாங்க பாருங்க. அப்படி சொல்லுங்க. அப்படி சொல்லும் போது 13ஆம் வசனம், அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால், ஒரு முறை ஒரு பெரிய ஊழியரை எங்களுடைய வீட்டில், அந்த ஓஎஸ் நகரில் வீட்டில் நம்ம மேலே சர்ச்சில் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுருந்தேன். அவர் சொன்னது ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு. அவர் என்ன சொன்னார், நான் ஊழியத்துக்கு வரேன், ஆனால் உங்கள் வீட்டுக்கு வருவேனான்னு தெரியல. உங்கள் வீட்டுக்கு வரும்போது ஆவியானவர் சொன்னால் உங்கள் வீட்டுக்குள்ளே வரேன். மேல் மாடியில் சர்ச்சு, அது அடுத்தது எங்கள் ஃப்ளோர். அதில் வர்றது கூட தேவனுடைய ஆவியானவர் சொன்னால் வருவேன்ட்டு வரவே அப்படியே இறங்கி போயிட்டார். எங்களுக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் என்னத்துக்கு காத்திருந்தோம்? ஒரு சமாதானத்துக்கு காத்திருந்தோம். தேவ ஊழியருடைய பாதம் எங்கள் வீட்டில் படனோடு நாங்கள் காத்திருந்தோம். ஆனால் அன்றைக்கி ரொம்ப ஏமாற்றம் ஆயிடுச்சு. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? தேவனுடைய சமாதானத்தை சுமந்து கொண்டு ஒரு வீட்டுக்குள்ளே நீ போகிற அப்படின்னு சொன்னால் உண்மையான ஊழியர்கள் ரொம்ப ஆயத்தமாகி தான் வருவாங்க. அது ஒரு பக்கம் உண்மைதான். எந்த இடத்துலையும் கால வைக்க முடியாது. சில பிரதிஷ்டையோடு வாழுகிற பிள்ளைகள் தேவன் அவர்களை அனுமதிக்க மாட்டார் தான். ஏதோ எங்கள் வீட்டுக்கு வரல, ஆமதோ ஆண்டவர் எங்களோடு இருந்து எப்படியோ காப்பாற்றினார், உயர்த்தினார், ஆசீர்வதித்தார். இதில் நம்ம பார்க்கும்போது அந்த வீடு அபாத்திரமாய் இருந்தால் நீங்க கூறின சமாதானம் உங்களுக்கே திரும்ப கடவுது. அப்போ பார்த்தீங்களா, அப்போ எப்படி சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். போகும்போது ஒரு சமாதானம் நம்ம கொடுத்தோம்னா 2 சமாதானம், அதை வாங்கிக்கிட்டே போயிடலாம். என்னத்தை சுமந்து கொண்டு வந்தோம்? தேவ பிரசன்னத்தை சுமந்து கொண்டு வருகிற ஊழியர்களை கூட சில விசுவாசிகள் ஏற்றுக்க மாட்டாங்க. உங்கள் வீட்டுக்கு தான் வந்தேன், அடுத்த வாரம் வாங்க சிஸ்டர், இந்த வாரம் எப்படி இருக்குது, குப்பையாக இருக்குது, நான் என்ன வீட்டு விசிட் பண்ண வந்தேன், இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்காக வந்தேன், இல்லையே எனக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்தா போதும், எங்கேயாவது ஒரு மூலையில் ஒரு சேரை போட்டு கொடுத்தாங்க உட்காந்துருவேன், கீழே உட்கார முடியாதனால. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கூப்பிட்டு என்ன செய்வாங்க, சில பேர் உட்கார வச்சுட்டு அவங்க பாட்டில் ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க, கனப்படுத்த தெரியாது. அப்போ தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சமாதானம்னு சொல்லுங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு தேவ பாதத்தில் உட்கார்ந்து காத்திருந்து பல பிரதிஷ்டைகளோடு ஒரு இடத்துக்கு போகும்போது உங்களை மதிக்கலையா, அந்த சமாதானம் என்ன செஞ்சிடும், உங்களுக்கே வந்துவிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, யாராகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். ஒருவேளை நம்ம இப்படி செய்ய மாட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்லா செய்ததில்லை இது வரைக்கும்,
ஏன்னா அது ஏதாவது ஒரு விளைவு வந்துச்சுன்னா பாவம், அப்புறம் நம்ம தான் என்ன செய்வோம், ஐயோ அப்படி சொல்லிட்டோமே நடந்துக்கிட்டோமே அப்படின்னு தோணும். சில பேர் செய்கிறாங்களோ இல்லையா அதுவும் நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தான் தெரியும். அப்போ நியாய தீர்ப்பு நாளிலே அவர்களுக்கு வருகிற தீர்ப்பு எப்படி இருக்குமா, மோசமான தீர்ப்பு அப்படின்னு சொல்லி. அப்போ கர்த்தரின் வார்த்தையை நம்ம சுமந்து கொண்டு செல்லும்போது சமாதானம் அவர்களை ஆசீர்வதிக்கும். ஒருவேளை அவங்க நம்மளை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொன்னால் அந்த சமாதானம் என்ன செய்கிறோம், நமக்கே திரும்பி வந்துவிடும். இதை கூட நம்ம படித்ததில் இன்னும் கொஞ்சத்தை விட்டுட்டோம். ஏசாயா 57 அதிகாரம் 15 முதல் 21 வாசிக்கல வாசிப்போம். இதான் சொன்ன, நீதிமான்களுக்கு சமாதானம், துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவம் உன்னதமானவர் சொல்லுகிறதாவது, உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளத்தில் வாசம் பண்ணுகிறேன். ஆண்டவர் பார்த்தீங்களா இப்படி வாசம் பண்ணுகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ எதற்காக நமக்கு சில நேரத்தில் சமாதானம் போயிடுது, சில நேரம் ஆண்டவரை நம்ம என்ன செய்கிறோம், துக்கப்படுத்தி விடுகிறோம், அழுவோம், எல்லாம் செய்வோம், ஆனால் நம்முடைய வழியை மட்டும் மாற்றிக்கொள்ளவே மாட்டோம். ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு நான் உனக்கு சமாதானம் தரணும்னு நான் நினச்சிட்டேன். ஏன்னா நீ மனம் திரும்பி என்னுடைய சமூகத்துக்கு வந்ததுனால, உபவாச ஜெபத்தில் உன்னை தாழ்த்தினதுனால நான் எப்பொழுதும் வழக்காட மாட்டேன், எப்போதும் உனக்கு கோபப்படவும் மாட்டேன். நீங்கள் சோர்ந்து போயிருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்கிறார். ஆவியும், ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகும். எதுக்காக ஆண்டவர் அடிச்சாரா? வசனம் 17 சொல்லுது, பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன். நான் மறைந்து கடும் கோபமாயிருந்தேன். அவர்கள் என்ன செய்தாங்களா, மனம் போகிற போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே. ஆனால் இந்த உபவாச ஜெபத்தில் யாரெல்லாம் ஆண்டவரே என்னை மன்னியும்னு சொல்லி மன்னிப்பு கேட்டோமோ, ஆண்டவர் என்ன செய்கிறார், மன்னிக்கிறேன்னு சொல்கிறார். மன்னித்து 18ஆம் வசனத்தை வாசிங்க. எடுக்கலையா? அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். இன்னைக்கு நம்ம வந்திருக்க லிங்க்ல கேட்குற, நாளைக்கு கேட்க போகிற எல்லாரையும் பார்க்குற வழிகள் எவ்வளவாக தன்னை தாழ்த்திட்டாங்களே. ஏன்னா வெளியில் சமாதானம் இல்லாமல் வாழ முடியல, குடும்பம் ஒரு நரகமாக இருக்குது, வாழ்க்கை ஒரு நரகமாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆறுதல் அடிப்பேன்னு சொல்கிறேன். மாறுபாடாய் நடந்தாங்க, கோமா இருந்தேன், அடித்தேன், ஆனால் நான் குணமாக்குவேன். அவர்களை திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களை துக்கப்படுத்தப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். இன்னைக்கு ஒருவேளை பாவத்தினால தூரமாக இருந்தாலும் சரி, மனம் திரும்பி பக்கத்திலே வந்தாலும் சரி, நான் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறேன், குணமாக்குவேன் என்று சொல்லுகிறேன், ஆரோக்கியம் தருவேன் என்று சொல்லுகிறேன். இந்த வியாதியை நான் சுகப்படுத்தி, இந்த வியாதி பிசாசின் கிரிகள் மூலம் வந்தது, அது நிமித்தம் அந்த கிரிகளை நான் அழித்து விட்டு உனக்கு ரிசல்ட் எல்லாம் நார்மலாய் வரும்படிக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 20ஆம் வசனத்தை வாசித்து முடிக்கலாம். துன்மார்க்கரோ எப்படி இருக்கிறாங்க, கடலை போல் இருக்கிறார்கள், துன்மார்க்கர் எப்படி இருக்கிறாங்க, சமாதானம் வரவே வராது, சமாதானத்தை காத்துக்கவே மாட்டாங்க, சண்டையில்லா ஊரில் குடியிருக்கவே மாட்டாங்க. சில பேர் சண்டை போட்டால் தான் சாப்பாடே உள்ளே இறங்கும். நிம்மதியாக வீட்டுக்காரோட யாரோடையாவது பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு தனியாக இருந்தால் யாரோ பக்கத்து வீட்லையா யாரையும் இழுத்து சண்டை போடும், இல்லைன்னா ராத்திரி தூக்கமே வராது. இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன சொல்லியிருக்கு, அது என்ன செய்யுமா, எப்படி கடல் தண்ணி அதில் போடுற சேறு அழுக்கு, எத்தனையோ நாளுக்கு முன்னாடி செத்த போனோம் எல்லாத்தையும் வெளியே தள்ளுகிறதோ அது மாதிரி துன்மார்க்கர் என்ன செய்வாங்களாம், உள்ள இருக்க கசப்பு, வெறுப்பு, கோபம், அந்த வார்த்தை இந்த வார்த்தை எல்லாத்தையும் கொப்பளிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீ நீதிமானாய் மாறும்போது, நீதிமானாய் இருக்கும்போது உனக்கு என் சமாதானத்தையே கொடுத்திருக்கிறேன், காத்துக்கொள் அந்த சமாதானத்தை சொல்றாரு. ஜெபம் பண்ணலாமா? எழுந்து நின்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாம். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உலகம் கொடுக்கும் எடுத்துரும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் எங்களுக்கு இவங்க ஒருத்தர் தான் சமாதானத்தை தராங்கன்னு நினச்சிருந்தா அன்றைக்கு நாங்கள் எல்லாரும் நிலையில்லாத உலகத்தில் வாழ்கிறோம். ஒரு வேளை எங்களை
எங்களை விட்டு அவங்க பிரியலாம், நாங்கள் ஒரு வேளை எல்லாரையும் விட்டு பிரியலாம். ஆண்டவரே, ஒரு தூர இடத்துல இருக்கிறதுனால பிரிந்து போயிருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி தகப்பனே, என் ஆண்டவரே, எங்கள் வழிகளை பார்த்து நீ சமாதானத்தை தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. சமாதானத்தை சுமந்து கொண்டு போய் ஒரு சுவிசேஷ ஊழியத்தை செய்யும் போது, அவர்களை மனதார இல்லை சொந்தத்தை பார்க்கும்போது, நண்பர்களை பார்க்க போகும்போது அவங்க உண்மையான இருதயத்தோடு வரவேற்றா அவங்களுக்கு சமாதானம். இல்லைன்னா எங்களுக்கு 2 மடங்கு சமாதானம் சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா, எங்களையே நாங்கள் வெறுத்துட்டா சமாதானம் சொல்லியிருக்கிறீங்க. அன்றைய குடும்பத்தில் வருகிற பிரச்சனைகளால் சோர்ந்து போகாம இருந்தா உங்களுக்கு சமாதானம் சொல்லி இருக்கிறீங்க. பயத்தோடு நடுங்கி போய் ஒரு மூலையில பூட்டப்பட்ட அறை கதவுகளுக்குள்ள இருந்தாலும் பயப்படாதீங்க, என் சமாதானத்தையே தரேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த சமாதானத்தை நாங்கள் பிறரை மன்னித்து காத்துக்கொள்ள உதவி செய்வீராக. தொடர்ந்து உமது கிருபைகளை தாங்கட்டும் ஆண்டவரே. இந்த வசனத்திற்கு என்னையும் எங்களையும் இந்த சத்தம் கேட்கிற அனைத்து பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். எல்லா துதியும் கனமகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.